அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊருக்குள்ளே அடர்ந்த இவ்வளோ பெரிய காடு இருக்குதுனாக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், போக போக ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய காடு. இந்த ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய காடா அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனீங்கனாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், இந்த காட்டை சுற்றி பார்க்குறதுக்கு வழி விட்டுருக்குறாங்க. இந்த கல் புதைச்சி நல்லா ரோடு மாதிரி போட்டு நல்லா கல் புதைச்சி இந்த அகலமாக போட்டுக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ காடு மரங்கள் எல்லாம் இங்கே உள்ள மரம் தான். அதெல்லாம் இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் ஓடுது. பாருங்கள் நண்பர்களே, இது பார்த்திங்கனாக்கா நம்ம முத்துப்பேட்டை தாலுக்கா, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்கா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாச்சிக்குளத்துக்கு பக்கத்தில் உதய மார்த்தாண்டபுரம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே தான் இந்த அடர்ந்த காடு இருக்குது. இந்த உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்குது. இது நிறைய பேருக்கு இன்னும் விவரமாக தெரியலன்னு நினைக்கிறேன். போக போக காடு சுற்றிலும் பயங்கரமான மரங்கள் எல்லாம், கருவேல மரங்கள், இழந்த மரம். அந்த பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு பூனை இருந்து ஓடுது பாருங்கள். எப்படி பாருங்கள், பார்க்குது பாருங்கள், நம்மளே பார்க்குது. இது என்னடா எவனுமே காணும், இவனை நம்மளை வீடியோ எடுக்கிறானே அப்படின்ட்டு இந்த பூனை பார்த்துட்டு ஓடுது. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ மயில் இருக்குது. இன்னும் தூரமாக போக 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 பார்த்திங்கனாக்கா இன்னும் நாங்கள் போனது ஒரு மணி 2 மணி அந்த டைமில் போனோம். அதனால் பறவைகள்லாம் அதிகம் இல்லை. அவர் அந்த வன அதிகாரி என்ன சொன்னார்னா, இப்போ போனீங்கன்னாக்கா பறவைகள்லாம் இருக்காது. இந்த பறவைகள்லாம் எல்லாம் இறை தேடி வெளியில் போயிடும். இந்த அடையிறதுக்கும் அந்த சமயத்தில் மட்டும்தான் வரும். 5 மணிக்கு பிறகு எப்போ வந்தீங்க, 5 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னாக்கா நிறைய பறவைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுமாதிரி காலையில் 8 மணிக்குள்ளே போனோம்னாக்கா இன்னும் நிறைய பறவைகள் பார்க்கலாம். பாருங்கள், போக போக ரொம்ப பயங்கரமான காடு. இப்போ தண்ணி காலம் அப்படிங்கிறதுனால அந்த சுற்றிலும் தண்ணி சூழ்ந்து நல்லா பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா காடு, அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் வருது பார்த்திங்களா, இந்த தண்ணி நீரோடை. அந்த வாய்க்காலுக்கு அந்த புறம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் விவசாய நிலம் தான். இந்த விவசாய நிலம் அந்தந்த கிராமம் அப்படி சுற்றிலும் பார்த்திங்கன்னா அது நடு மையத்தில் இருக்குது இந்த காடு. இந்த காடை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் இந்த மரம் தான். பாருங்கள், ஒரு மயில் வேகமாக ஓடி போய் ஏறிடுச்சு. அந்த ஏறி போய் அந்த பக்கம் ஓடி போய் அப்படியே மறைஞ்சிடுச்சு. அப்படியே அந்த மயில் போக போக ரொம்ப காடு தான் இது. பாருங்கள், இதெல்லாம் என்ன மரம்னு தெரியல, அது மரமாக இருக்குது. வெறும் இந்த நேரத்தில் பார்த்தோம்னா வெறும் பட்டாம்பூச்சி தான் அதிகமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. பட்டாம்பூச்சி பார்க்க மாரி ஒரே பட்டாம்பூச்சி அந்தமாரி நிறைய இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கீங்க, இன்னும் பறவையே காமிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு காட்டுறீங்களா? இன்னும் போகணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இதை சரியான பராமரிப்பு இல்லாததுனால தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரியல. இருந்தாலும் பாருங்கள், இது இந்த காட்டு பகுதியை மேலேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. 3 மாடி இருக்குங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங் 3 மாடி. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி வளைஞ்சு மேலேருந்து பார்த்தோம்னாக்கா நல்ல பரவலாக தெரியுது. நான் தான் மாடிக்கு ஏறி போகலான்ட்டு போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னும் பார்த்துட்டே இருங்க, இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் நம்ம கடைசியாக தான் இந்த பறவைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. விதவிதமான பறவைகள்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ தெரியாது, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். பாருங்கள், இந்த ஸ்டெப் வழியாக தான் மாடிப்படிக்கு போகணும். இது பக்கத்தில் ஒரு அரச மரமும், ஒரு ஆலமரமும், ஒரு பனைமரமும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்குது. இதாங்க 3 மாடி இருக்குங்க. இதில் பாருங்கள், சுற்றிலும் போகணும்னாக்கா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா இழந்த மரம் இருக்குது பாருங்கள், மேலேருந்து எடுக்கிறது. இது இன்னும் அடுத்த ஸ்டெப்பு 2வது மாடி. போயிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது 3வது மாடி. இந்த பில்டிங்கை சுற்றிலும் மரம் தான். என்ன மரம்? கருவேல மரங்கள், இழந்த மரம், நாவல் மரம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க, நம்ம உள்ளே போக காமிக்கலாம். மேலேருந்து போக போக இந்த மேகமெல்லாம் எவ்வளோ அருமையாக காட்சி அளிக்குது பாருங்கள். பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல.
அதான் அதுக்காக தான் சொல்கிறேன், இடையில ஸ்கிப் பண்ணிடாமல் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போக போக அந்த மரமெல்லாம் பாருங்கள் அப்படியே. இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. இது வந்து நாவல் மரம், அது பாருங்கள். அவ்வளோதான் மேலே. எவ்வளோ உயரத்துக்கு இந்த பில்டிங்கை கட்டி அதை வந்து மேலே இருந்து நம்ம பார்க்குறதுக்காக தான் இதை வந்து செஞ்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய காடு இருக்குது பார்த்தீங்களா. சுற்றிலும் மேலேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த பகுதியில் இவ்வளோ பெரிய காடு இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், அந்த பறவைகள்லாம் இப்படி பறந்து எவ்வளோ சூப்பராக போயிட்டு பாருங்க. அவ்வளோ இதாக வந்து அது இவ்வளோ தூரத்தில் மேலே போய் எடுக்கிறப்ப தான் அது கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போல்லாம் வந்து பஞ்சு மிட்டாய்க்கு வந்து முன்னாடி பஞ்சு மிட்டாய் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், பிங்க் கலரில். இப்போ வந்து வெள்ளை கலரில் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படிங்கிறத வேண்டி அந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா அந்த வெள்ளை கலருக்கு பஞ்சு மிட்டாய் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த மேகமூட்டங்கள்லாம் வந்து. அந்த பஞ்சு மிட்டாய்க்குள்ளே தூரத்தில் பறவைகள் பூந்து வர்றது மாதிரி அந்த நம்ம சாப்பிட்றதுக்கு பஞ்சு மிட்டாய் இல்லை, பறவைகள் சாப்பிட்றதுக்கு பஞ்சு மிட்டாய் கொடுத்தது மாதிரி பறந்து வருது பாருங்கள். அதான் இந்த ஆலமரமும் அந்த பனை மரமும் ஒன்றா ஒட்டி வளர்ந்துட்டு இருக்குது. நீ பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த காடு. இந்த பக்கத்துலலாம் இந்த இந்த ஆலமரம் தான் சொன்னேன் நான் வந்து, இந்த ஆலமரம் தான் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கிராமங்கள் தான், இதெல்லாம் வந்து கிராமம். இந்த பக்கமெல்லாம் வீடு தான்லாம், அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மேலே வளர்ந்துருக்கு சாதாரண மரங்கள், தென்னை மரம் அந்த மாதிரி மரம். இதெல்லாம் விவசாய நிலம் தான். இது ஃபுல்லாக விவசாய நிலம். விவசாய நிலத்துக்கு விவசாய நிலம் சுற்றிலும் விவசாய நிலம். அது நடு மையத்தில் வந்து இந்த காடு அமைஞ்சிருக்குது. சுற்றிலும் ஒரே காடு தான். இன்னும் போக போக ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே பாருங்கள், இப்போ வந்து எல்லாம் இறை தேடி போயிட்டு இருக்கிறதுனால வந்து பறவைகள்லாம் அதிகமாக இல்லை. இருக்குது, பறவைகள் இருக்குது. இன்னும் தூரம் போக போக நிறைய பறவைகள் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து இருக்குது. இது வந்து நாவல் மரம். அது இழந்த மரம் வந்து இப்போ தான் பூ பூத்துருக்குது. இதுதான் இழந்த மரம். இழந்த மரமும் நாவ மரம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த சீசனுக்கு வந்தாக்க நிறைய பறித்து சாப்பிட்லாம் போட்டிருக்கு. இழந்த மரம் வந்து நல்ல எல்லா இழந்த மரத்துலேயுமே வந்து நல்லா பூ பூத்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்கள். இதை பறித்து காமி பாப்பா, இந்த பூவை காட்டு. அதான் பார்த்தீங்களா, இந்த இழந்த பூ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் முள் வந்து நமக்கு இதில் போய் நம்ம இது பண்ணோம்னாக்கா இதாகிடும். இந்த இழந்த இதில் வந்து அந்த தேனை குடிக்கிறதுக்காக வந்து நிறைய சின்ன சின்ன வண்டுகள்லாம் நிறைய முச்சிக்கிட்டு இருக்குது. இந்த இழந்த பூவில் வந்து தேனை சாப்பிட்றதுக்காக நிறைய வண்டுகள் இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். தேனீகள் வந்து நிறைய வந்து முச்சிக்கிட்டு இருக்குதுல. அவ்வளோதான், அப்படியே இறங்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். இன்னும் போக போய்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இந்த இதுக்குள்ளேயும் வந்து இந்த எறும்பு வந்து எவ்வளோ சூப்பராக ரெண்டு தனியாக ஒரு வீடு அமைச்சு ஒரு இது அமைச்சு, ஒரு எறும்பு இறைய தேடிக்கிட்டு வெளில வருது, ஒரு எறும்பு இறைய கொண்டு போய் உள்ளே சேர்க்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். அந்த எறும்புகள் வந்து என்ன அற்புதமாக அதோடய சேமிப்பு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த வலையை பறிச்சிருச்சு, அதுக்கு நான் இருப்பிடத்தை அமைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு போய் இறையை தேடி ஒன்று உள்ளே கொண்டு போகுது, ஒரு இது வெளில போகுது. அதில் பார்த்திங்கன்னா காளான் முளைச்சிருக்குது. இந்த இதெல்லாம் வந்து இங்கே உள்ள காளான் தான். இது வந்து இது உணவுக்கு சமைக்கலாமா என்னென்னு தெரியல. இன்னும் போக அந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது, அது ஃபுல்லாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் போக போக பறவைகள்லாம் இன்னும் தூரம் போகணும்.
பாருங்கள் பட்டாம்பூச்சியெல்லாம் எவ்வளோ அருமையாக பறக்குது பாருங்கள். நடந்து நம்ம பாட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் போக 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 காடு ரொம்ப வளைஞ்சி 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 போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை நம்ம தண்ணி இருக்கிறதுல இப்போ வந்து தண்ணி பயன்படுத்திக்கும். தண்ணி இல்லாத காலத்தில் தான் இந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போயிடுது போட்டிருக்கு. இந்த மரமெல்லாம் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம கோடை காலங்களில் வந்து நீர் இல்லாததுனால இந்தமாரி காஞ்சி போய் ஒரு இதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நல்லா பசுமையாக இருக்குது. உள்ள மேலே எல்லாம் காஞ்சி போய் இதாக இருந்தாலும் இப்போ தண்ணி வந்ததுக்கு பிறகு பசுமையாக இருந்துச்சு. பாப்பா அங்கே போகாத இந்த பக்கம் வந்துடு. என்ன எடுக்கிற? மயில் ரகா? சரி சரி பாப்பா வந்துடு இந்த பக்கம் வந்துடு. மயில் ரகம்லாம் வந்து நிறைய அங்கங்கே இருக்குது. அந்த நான் விவசாய நிலம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விவசாய நிலத்தில் தான் ஒரு பெரிய பேர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இது மூலிகை மரங்கள்லாம் இருக்குது. இந்த மருத மரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மருத மரம் வந்து நிறைய இருக்குது. இது வந்து நிறைய நாட்டு மருத்துவம், அது நிறைய நாட்டு மருத்துவத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மரம் வந்து இந்த மரம் தான் அது மூலிகை மரம்ன்ட்டு இந்த ஒரு மரம் தான் இருக்குது. அதில் பாருங்கள், இந்த மயில் பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள். அந்த போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பறந்து போது பற்றியில் அங்கே போயிடுச்சு. அந்த அப்படியே உட்காந்துட்டு பாருங்கள். இந்த மரத்துலேருந்து ஒரு விதமான அந்த ஒரு காய் காய்ச்சி நிறைய கொட்டுது. அது அந்த காய் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுமா என்னன்னு எனக்கு தெரியலை. அது இருந்துச்சுனாக்கா அடுத்த வீடியோவில் அந்த மரத்தினுடைய பயன்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சமீபத்தில் போடுறேன். நான் வந்து இது வந்து கொடுக்காப்புளி மரம். இங்கே இருக்கிறது வந்து கொடுக்காப்புளி மரம் இருக்குது, நாவ மரம் இருக்குது, இளந்த மரம் இருக்குது, பழ மரத்தில் இதெல்லாம் பாருங்கள். கொடுக்காப்புளி மரம்லாம் இதாக இருக்குது பாருங்கள். இந்த உள்ளுக்குள்ளே நிறைய காடு இருக்குதுன்னு சொன்னல, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரமெல்லாம் கருவேல மரம் தான் இருக்குது. கருவேல மரத்துக்கு சுற்றிலும் இன்னும் வேறு மரமெல்லாம் இருக்குது. அது சுற்றிலும் பாருங்கள், விவசாய நிலமெல்லாம் எவ்வளோ பசுமையாக நடவு நட்டு எல்லாம் அருமையாக வச்சுருக்குறாங்க. இன்னும் போக போக தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தோணும். இளந்த மரம் தான் அதிகம் இதில். இது வந்து நாவமரம் மறுபடியும் இருக்குமா, நாவமரம் நல்லா பெருசாக இருக்குங்க பாருங்கள். இளந்த பழம் பாட்டு, இந்த மரத்தை பார்த்தோன்னா அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை வந்து போங்க, நேரத்தோடு வாங்க, தனியாக வர வேண்டாம். ஆனால் பயம் இல்லை. ஆனால் சுற்றிலும் வந்து விவசாய நிலத்துலலாம் வந்து ஆளுங்கள்லாம் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா தைரியமாக போயிட்டு வரலாம். நம்ம சேர்த்து இப்படி வந்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு போகலாம். இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் இது வந்து இப்போ அக்டோபர் மாதத்துலலாம் வந்து அதிகமாக பறவைகள் வரலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்திருக்குது, இன்னும் கூடுதலாக வரும். அடுத்த மாதத்தில் அக்டோபர், அடுத்தது நவம்பரில் வந்து இன்னும் கூடுதலாக வரும். நவம்பர் டிசம்பர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய பறவைகள் வரும். அப்போ வந்து பாருங்கள் அப்படின்னாரு இந்த வன அதிகாரி. சரிங்க சார் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் அவர் வெளியிலேருந்து நம்ம பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் உள்ளே வரணும். பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அங்கே ஒரு நோட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நோட்டில் வந்து நம்ம பேர், ஊர் அதெல்லாம் எழுதிட்டு, ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு கையெழுத்து போட்டு தான் வரணும். எத்தனை மணிக்கு உள்ளே போகிறோம் அப்படிங்கிறதான் எழுதிட்டு தான் வர்றோம் நம்ம. ஆனால் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பயம் இல்லாமல் நல்ல ஒரு தைரியமாக போகலாம். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் தாங்க வருது பறவைகள் வந்து நிறைய. நாங்கள் பார்க்குறது வந்து இப்போ இன்னும் கிட்ட, அந்த பறவைகள் கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம். அந்த வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ பறவைகள் இருக்குது, அந்த பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கிட்ட போக முடியாது. இந்த எல்லாம் வந்து இது வந்து ஏரி மாதிரி ஆகாய தாமரை, அதாவது வெங்காய தாமரைன்னு சொல்லுவோம்ல, அது படர்ந்து இருக்குது, தண்ணி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்க முடியாது, அதுக்குள்ளெல்லாம் இறங்கி போக முடியாது. இதுதான் பறவைகள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த உள்ளுக்குள்ளே உள்ள மரத்துங்கள்லாம்
நிறைய அடைஞ்சிருக்குது. இரை தேடி போன பறவைகள் போக மீதி பறவைகள் இங்கே இருக்கிறதுனால இவ்வளவு தெரியுது. இதெல்லாம் வந்து நிறைய இந்த ஆகாய தாமரைங்கிறது வந்து நல்லா படர்ந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே போக முடியாது. நம்ம பாருங்கள், நிறைய இருக்குது, விதவிதமான பறவைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப நம்ம கரையிலேருந்து அந்த மையப்பகுதியில் இருக்கிறது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம அவ்வளோக்கு வந்து ஷூட் பண்ண முடியல. செல்லில் எடுக்கிறதுனால அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா ஒரு காட்டில் வந்து ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடினது மாதிரி எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே இல்லை, வெள்ளை வெள்ளையாக பூ பூத்த மாதிரி இருக்குது. மரங்களில் ஒரு பெரிய தாமரை பூ பூத்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே மற்ற பறவைகள்லாம் மேலே பறந்துட்டுருக்குது. இது பாருங்கள், அந்த ஏரி ஃபுல்லாகவே ஒரே இதாக தான் இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள், அது எல்லாமே பறவைகள் தாங்க. அதெல்லாம் அப்படியே கும்பலாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் பறவைகள் தான். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முறை இந்த நாச்சிக்குளம் உதயமார்த்தாண்டபுரம் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நீங்கள் வந்து போங்க. பாருங்கள், வெள்ளையாக அவ்வளோ முட்டை குமிச்சு வச்சது மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்களும் தவற விட்டுறாதீங்க நண்பர்களே. அவசியம் நீங்கள் ஒரு தடவை இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போங்க. மறக்காமல் பார்த்துட்டு என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நான் வேறு ஏதாவது போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். இது இந்த கருவேல மரத்தில் வந்து காய் காய்ச்சி இருக்குது. இந்த காய் இது வந்து நாட்டு மருத்துவத்தில் உள்ளது தான் இந்த மருந்தும். நான் கருவேல